எனக்கு மட்டும் நோபல் பரிசு தரல, அது அமெரிக்காவுக்கே பெரிய அசிங்கம் அப்படின்னு யார் சொல்கிறா? அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். விட்டா ராசியப்பன் பாத்திர கடையில் ட்ரம்ப், டொனால்ட் ட்ரம்ப் நல்லா அழுத்தமாக அடிங்கன்னு அவரே கப்பை வாங்கிட்டு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் நீங்கள் பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் நோபல் பரிசு உங்கள் பக்கம் ஒரு அடி நகராது அப்படின்னு நிபுணர்கள்லாம் மறுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் ட்ரம்ப் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டார்? விரிவாக பார்க்கலாம் தந்தி டிவியின் பாட்காஸ்டில். வழங்குவது நான் வினோதினி முத்துராமலிங்கம். பிரியமானவளை படத்தில் வில்லன் ஒரு டயலாக் சொல்லுவார், 7 டைம்ஸ் சாம்பியன் நான் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் 7 போர்கள், இது வரைக்கும் நான் 7 போர்களை நிறுத்திருக்கேன் அப்படின்னு ரொம்ப சீரியஸாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் உண்மை என்ன? அதுக்கு முன்னாடி முதல்ல ட்ரம்ப் ஆசைப்படுற இந்த நோபல் பரிசோட பின்னணி என்ன அப்படிங்கிற ஆச்சரியகரமான தகவலை பார்க்கலாம். ஒரு 100 வருடங்களுக்கு முன்னாடி ஆல்ஃப்ரெட் நோபல் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். ஸ்வீடன் நாட்டை சேர்ந்தவர், மிக புகழ்பெற்ற வேதியியலாளர். அவர் என்ன கண்டுபிடிச்சார் தெரியுமா? டைனமைட். எஸ், சக்தி வாய்ந்த வெடிபொருள். எதுக்கு பயன்படுத்துவாங்க? அதை போர்களுக்கு, மிகப்பெரிய சண்டைகளுக்கு, ஒரு பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வெடிபொருள். அதனாலேயே மக்கள் அவரை என்னன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மர்ச்சன்ட் ஆஃப் டெத், மரணத்தின் வியாபாரி அப்படின்னு அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் பார்த்து ஆல்ஃப்ரெட் நோபலுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வந்துருச்சு. அதனால அவர் இறக்கறதுக்கு முன்னாடி 1896 வருடம் ஒரு உயில் எழுதி வைக்கிறார். என்னன்னா, ஒவ்வொரு வருடமும் மனித குலத்துக்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்யக்கூடியவர்களுக்கு பரிசுகள் வழங்கணும் அப்படின்னு தன்னோட சொத்தை எழுதி வச்சிட்டாரு. அவரோட பெயர்லேயே பரிசுகளும் வழங்கப்படுது. இதுதான் நோபல் பரிசு பிறந்த கதை. அதனால தான் ஒவ்வொரு வருடமும் வேதியியல், இயற்பியல், மருத்துவம், இலக்கியம், அமைதி, பொருளாதாரத்தில் சிறந்து விளங்குறவங்களுக்கு நோபல் பரிசு வழங்கப்படுது. உலகிலேயே உயரிய விருதுகளில் ஒன்றா பார்க்கப்படுது. எப்படி இதை தேர்ந்தெடுப்பாங்க? முதல் விதிமுறையிலேயே ட்ரம்ப் ரிஜெக்ட் ஆயிடுவார். ஏன்னா நோபல் பரிசுக்கு பரிந்துரைக்கப்படக்கூடிய நபர் தன்னைத்தானே முதல்ல நாமினேட் பண்ண முடியாது. ஸோ வெரி சாரி ட்ரம்ப், நீங்கள் சொன்னால் மட்டும் போதாது. பேராசிரியர்கள், ஏற்கனவே நோபல் பரிசு பெற்றவர்கள், அரசு அதிகாரிகள் அல்லது சில நிறுவனங்கள், இவங்கெல்லாம் பரிந்துரைச்சா மட்டும்தான் நோபல் பரிசுக்கு தகுதியுள்ளவங்களா மாற முடியும்.